வெற்றி மேல் வெற்றி வந்து கண்டிப்பா நிச்சயம் அவர் ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவார் கண்டிப்பா. அதே போல் தான் எங்கள் தளபதியும் எவ்வளோ பிரச்சனை வந்து உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அண்ட் சேம் டைம் வெளியே வந்து ஜெயிக்க போகிறது 2026 ஜனநாயகமும் நாங்கள் தான், சிஎம் விஜய் சாரும் நாங்கள் தான். ப்ரோ அதான் சொல்கிறேன்ல, எங்களுக்கு படம் பார்க்கணும், அது எவ்வளோ நாளும் சரி வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. கொஞ்சம் வருத்தம் தான் ப்ரோ, கொஞ்சம் வருத்தம் இல்லை, நிறையா வருத்தம். பாலிடிக்ஸில் ஒரு படத்தை நீங்கள் இவ்வளோ இதுவாக டீப்பாக கொண்டு வரீங்கன்னா, இந்த சினிமா துறையில் இருக்கிற யாருமே வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு சப்போர்ட் பெருசாக பண்ணல. ஏன் பண்ணலன்னா, மியூச்சுவல் ஆக்டர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அது எப்போ பண்ணியிருக்கணும், எப்போ வந்து இந்த கோர்ட் வந்து சொல்லிச்சு, ஒரு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க. அது வரைக்கும் எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஒரு தயாரிப்பாளர் சங்கம் அவங்களும் சப்போர்ட் இல்லை, ஒரு ஆக்டர் சங்கம் அவங்களும் சப்போர்ட் இல்லை, ஒரு பெப்சி அவங்களும் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஒரு மனுஷன் தன்னோட அவர் நினச்சாருன்னா ஒரு 4 வருஷம் நடித்தா ஓகேங்களா, ஒரு 1000 கோடி அவருக்கு பர்சனல் பிஸ்னஸ் இருந்தால் லேர்ன் பண்ணிட்டு கால் மேலே கால் போட்டு இந்த சோபா இருக்குல்ல, இது போல் வந்து ராஜா போல் உட்காந்துட்டு இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்டா. 33 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீங்கள் எனக்காக கஷ்டப்பட்டீங்க, பேனர் ஓட்டினீங்க, பந்தல் போட்டிங்க, உங்கள் கை காசை போட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எல்லாமே பண்ணீங்க. உங்களோட தரமும் உயரணும், இந்த மக்களோட தரமும் உயரணும்னு சொல்லிட்டு வர ஒரு மனுஷனை ஒரு சென்ட் ஆஃப் டைமில் ஒரு மனுஷன் நீங்கள் என்னென்ன நோக்கடிக்க முடியுமோ அது எல்லாமே நோக்கடிச்சிட்டிங்க. இப்போ கோர்ட்டு கூட ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, யூஏ கொடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சென்சார் போர்டு உடனே மேல்முறையீடு பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அது அவங்களுக்கு இதுவே கிடையாதுல்ல, இதை ஏற்றுக்கவே கூடாதுல்ல. யாரோ இப்போ கேஸ் கொடுத்தது வந்து இப்போ ஒரு சென்சார் போர்டில் 5 பேர் படம் பார்த்தேன்னு சொல்கிறாங்களே, அந்த 5 பேர் படம் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் கேஸ் யாரா கொடுத்ததுன்னு பார்த்தா ஒருத்தர் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. அதுவே வந்து இந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டைமில் அவங்க வந்து சொல்லும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அது தெரியுது, சென்சார் போர்டில் தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா ப்ரொடியூசன் சைடில் வந்து கேட்கும் போது கூட எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகலை. அப்படி இருக்கும் போது இப்போ தளபதி படத்துக்கு நீங்கள் வந்து தளபதி படத்தை டார்கெட் பண்ணல, அவர் கட்சியில் ஈரோடு மீட்டிங்கில் அவர் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் வந்து சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த பீரியடில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. அது இது நீங்கள் என்ன ஒரு பாலை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு என்ன முக்குன்னு அழுத்தினாலும் அழுத்துறவன் தான் சாவானே தவிர அந்த பால் வெளியே வந்து தான் முகத்தை காமிக்க தான் செய்யும். அதே போல் தான் எங்கள் தளபதியும் எவ்வளோ பிரச்சனை வந்து உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அண்ட் சேம் டைம் வெளியே வந்து ஜெயிக்க போகிறது 2026 ஜனநாயகமும் நாங்கள் தான், சிஎம் விஜய் சாரும் நாங்கள் தான். ப்ரோ கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. இது வந்து அவர் ஆல்மோஸ்ட் லைக் அ பிளட் ப்ரோ. லைஃப்பில் வந்து நாட் அ ஆக்டர், ஒரு எமோஷன் ப்ரோ. அவர் எவ்வளோ சொல்லி ஒரு மனுஷன் ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டு இறங்கி வராது ப்ரோ. அண்ட் இயர்ஸ் ப்ரூவ்ட் இட். 2 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ண இது இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறோம். இன்னைக்கு நம்பர் 2ல இருக்கோம், இல்லை நம்பர் 1ல இருக்கோம் நம்ம. அண்ட் எல்லாரும் அப்ரோச் பண்ணுறாங்க வந்து பண்ணலான்னு, நல்லது பண்ண வராங்க. ஒரு யார் ப்ரோ சொல்லிட்டு வருவா ஒரு லாஸ்ட் படம் வந்து நான் இறங்குறேன்னு சொல்லி. அதனால பயங்கர டிசப்பாயிண்ட். ஆஸ் அ ஃபேனில் ப்ரோ, ஆஸ் அ பிரதரா, ஆஸ் அ தொண்டனா ரொம்ப டிசப்பாயிண்ட் ப்ரோ. அண்ட் ஒரு ரீசன் இல்லாமல் சொல்கிறது தான் ப்ரோ. ரீசன் கூட கொடுக்க மாட்டாங்க, அதுதான் டிசப்பாயின்மெண்ட். கோர்ட் வந்து வெக்கேட் கொடுத்துட்டாங்க, ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணி. ஆனால் சென்சார் போர்டு உடனே அப்பீல் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அதில் கிளியராக காட்டுது, நான் திருட இல்லைங்கோ. அதான் விஷயம். இப்போ மறுபடியும் ரிவ்யூ பண்ணுன்றான்ல, அந்த ரிவ்யூ உடனே பண்ண மாட்டான் ப்ரோ, தள்ளி போடணும் தான் பண்ணுவான் ப்ரோ. 3 வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டாங்க. இது நான் இண்டஸ்ட்ரி எவ்வளோ நாளாக பார்க்குறோம் ப்ரோ. நம்ம சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப நாள் ஆவா. இப்போ இவன் 3 மாதம் முன்னாடியே சொல்லிட்டாங்க ப்ரோ படம் டேட்டு. அது மட்டும் இல்லாமல் என்ன ரிவ்யூ இதுன்னா அவ்வளோ இது பண்ணுற படம் ஒன்றும் இது இல்லை. இது தலைவாலேருந்து பார்த்துன்னு இருக்கோம். இதை கடந்து வந்துடுவார் கண்டிப்பாக. ஆனால் அது ரொம்ப அநியாயம் ப்ரோ. ரீசனே இல்லாமல் கொடுக்குற அநியாயம். இப்போ கோர்ட்டில் சொல்லிட்டாங்கல்ல, ஒன்றும் ரிவ்யூ பண்ண மாட்டான். நான் இது பண்ணுறேன். ஏன் ப்ரோ ஜட்ஜு கேட்குறாரு, ஏன் 10th ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு. அதுலேயே தெரியலையா ப்ரோ? இது தேவையே இல்லை ப்ரோ. இன்னைக்கு இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் ப்ரோ இன்னைக்கு? டெஃபினட்டா ப்ரோ, டெஃபினட்டா இருக்கு. அதாவது எல்லா வழியிலும் ட்ரை பண்ணுவோம். இதே மாதிரி தான் எம்ஜிஆருக்கு 77 எம்ஜிஆர் வாழும்போது உலக சுற்றும் வாலிபனுக்கு பண்ணாங்க இது. அப்போ அவர் அதெல்லாம் மீறி வந்தாரு. இது நடக்குதுதான் ப்ரோ. அதே மாதிரி விஜய் கண்டிப்பா வருவார். டெஃபினட்டா ப்ரோ, டெஃபினட்டா வந்தாச்சு. இப்போ சைலண்டா எதுக்கு இருக்கோம்னா, அவர் வந்து லீகலா எல்லாம் நியாய தர்மமா பண்ணலான்னு இருக்காரு. லைட்டா இப்படி அஸ்டார்னா வேற. அவர் சம்பவம் எப்படி பண்ணுவாருன்னு தெரியும்ல. வருவார் ப்ரோ, ஷோரா வருவார். ப்ரொமோஷனே வேணாம் ப்ரோ. தளபதி படம் என்ன ப்ரொமோஷன் எங்களுக்கு வேணாம். ப்ரொமோஷனே வேணாம்.
டெஃபினட் தளபதி படம் ஒன் லாஸ்ட் டைம் படம் செம்மையா இருக்கும். இந்த கிண்டுறதுலாம் இல்லை, ஹாட் பிரியாணி இலையில போட்டு செமையா இருக்கும். ப்ரொமோஷனே வேணாம் ப்ரோ, இது அவங்க தான் துண்டு போட்டுக்க போறாங்க கண்டிப்பா. இது இதோட எஃபர்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க, நீங்க ரிலீஸ் ஆகி 1 வீக்ல பாருங்க எப்படி இருக்கும்னு பாருங்க. மீடியா எல்லாரும் கூட நிக்கணும் ப்ரோ. அவருக்கு அந்த டைம்ல இந்த ரிவ்யூ எல்லாம் இருக்கக்கூடாது, பாசிட்டிவா இருக்கணும், எல்லாரும் வரணும், எல்லாரும் கூட நின்னா போதும் ப்ரோ, வந்துடுவாரு. இல்லை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க எல்லாம் ஓகே, ரிலீஸ் டேட்டை சொன்னாங்களா அதுதான் நமக்கு மெயின். ரிலீஸ் டேட் இல்லாமல் வெறும் சர்டிஃபிகேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஸோ ரிலீஸ் டேட் இன்னும் அடுத்த நாள், நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு 2 நாளில் வந்து ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு 10 டேஸில் கண்டிப்பாக இப்போ கூட ரிலீஸ் ஆனால், நாளைக்கு ரிலீஸ் ஆனால் கூட இந்த 10 டேஸில் 1000 crores கலெக்ட் பண்ணுற ஒரு படமாக அமையும். ஸோ அப்படி தான் இருக்குது ஜனநாயகனே. பார்க்கலாம், இன்னும் வந்து பெரிய லெவலில் ஒரு கலெக்ஷன் பண்ணோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவோட 1000 crores படமாக இது அமையும். நான் விஜய் சார் ஃபேன் கிடையாது, நான் ஒரு அவருடைய அரசியலும் நான் ஒரு தொண்டன், டிவிக்கோட தொண்டன். ஸோ அந்த வகையில் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இன்னைக்கும் நான் விஜய் ரசிகர் தாங்க உண்மையிலே. அதாவது இந்த வயசுல கூட ரசிகர்களா இருக்கேன். நானும் என்னுடைய பேரன், என்னுடைய மகன், என்னுடைய வீட்டுல எல்லாருமே விஜய் ரசிகர்கள். விஜய் படம் வருது அப்படின்னா கொண்டாட்டம் தான். வருஷத்துக்கு ஒரு படம், கடைசி படம்னா நாங்க எவ்வளவு ஆசையா இருந்தோம் பாருங்க. மலேசியால பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கிரௌடு எப்படி நடந்துட்டாங்க. வெளிநாட்டுல அவர் மேல ரசிகர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது வேணும்னே செய்யற மாதிரி தான் கண்டிப்பா நான் நினைக்கிறேன் மனசுல. அதாவது காரணம் என்னன்னா, சென்சார் போர்டும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, இவர் எப்படியாவது மேல் வர முடியாம செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த இந்த இதெல்லாம் கொண்டு வராங்க. ஆனா ஒன்று, வெற்றி நிச்சயம் அவருக்கு கண்டிப்பா. ஏன்னா இந்த படம் வந்து 1000 கோடி போகும் அப்படிங்கிற சொல்ல வச்சு இவங்களே இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இது மாதிரி சென்சார் போர்டும் அரசியல் கட்சிகளும் அவருக்கு எதிராக பேச போய் இந்த 1000 கோடிங்கிற 2000 கோடி வர்றதுக்கு கூட சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு தடவை பார்க்குறவர், நானே இந்த படத்தை 5 தடவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவங்க ஒரு எண்ணத்தை உண்டாக்குறாங்க. ஆனால் எது வந்தாலும் விஜய் அசர மாட்டாருங்க. அவர் சினிமாவில் எப்படி ஃபேமஸாக பெரிய லெவலுக்கு வந்தாரோ, அரசியல்லையும் பெரிய லெவலுக்கு வருவார். அவர் வெற்றி மேல் வெற்றி வந்து கண்டிப்பாக நிற்கும். கொஸ்டின் ஆஃப் டைம். பாருங்க, இன்னி ஒரு 2-3 நாளில் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, பார்க்க போகிறாங்க, எல்லாரும் பார்க்க போகிறாங்க. எல்லாரும் எங்களுடைய உற்சாகத்தை அதிகப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி நடத்துறதுனால. எதிர்பார்த்து என் பேர பிள்ளை டெல்லியில், லண்டனில் இருக்கான், இன்னொரு பையன் சிகாகோவில் இருக்கான். இவங்கெல்லாம் கிரேசி வித் விஜய் படம் வந்தாவே அவ்வளவு ஒரு தடவை 10 தடவை. நானே லண்டனில் பார்த்துருக்கேன் விஜய் படம்லாம். ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு என் பேர குழந்தை சிரிக்குட்டி டிக்கெட் புக் பண்ணி அவன் ஃபேமிலியோட போகிறத இன்னைக்கு காலையில் அழுதுட்டு சொல்கிறான், தாத்தா டிக்கெட்டு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, என்ன நடக்குது, எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஏமாற்றம் இருக்கு, இந்த படத்தை நான் தொடர்ந்து பார்க்கணும், பல முறை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. இன்னைக்கு எவ்வளவு அவருக்கு இடைஞ்சல்கள் கொடுத்தாலும், பிரச்சனைகள் கொடுத்தாலும், அரசியல் கட்சினாலும் சரி, சென்சார் போர்டு மூலமாக கொடுத்தாலும் சரி, அவர் வெற்றி மேல் வெற்றி வந்து கண்டிப்பாக நிச்சயம். அவர் ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவார் கண்டிப்பாக. அதை தள்ளி போகிறது தான் மெயின் ரீசனாகவே வச்சுருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மெயின் மோட்டிவ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மறுபடியும் பிரச்சனை மேலே பிரச்சனை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக இருந்தது. சென்சார் வந்து எப்பயுமே வந்து இந்த அளவுக்கு வந்து சென்சார் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து இதுன்ட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும், அது வந்து இன்னொரு பார்ட்டிஸ் வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பண்ணி தான் வந்து மறு சென்சார் இது வந்து இதுன்னு இருக்காங்க. அது ஒரு சில காட்சியெல்லாம் வந்து இதுன்னு இருப்பாங்க, ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலத்தில் வந்து மியூட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்சாரை வேணும்னே வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்சார் மேலே வந்து ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. இதுக்கப்புறம் வரும்போதெல்லாம் வந்து சென்சார் மேலே வந்து நம்பிக்கையே இல்லை. இதுலேயே வந்து பாலிடிக்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் தான் இருக்காங்க, யாரும் நம்ம ஒருத்தர் குறிப்பிட்டு எதுவும் சொல்ல முடியாது. இதில் வந்து ஸ்டேட் இருக்கு, சென்ட்ரல் இருக்கு, ரெண்டுமே வந்து அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆமாம், அது எல்லாருக்குமே தெரியுமே. அது தெரிஞ்சதானே. அது அவர் பொலிட்டிக்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளோ வந்து அவர் எதாவது ஒன்று பேசினாலும் சரி, அவர் பேசாமல் இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் வந்து அதை வந்து அவங்க வந்து ஒரு இஷ்யூவாக எடுத்து பேசிட்டு இருக்காங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. விஜய் பற்றி பேசுறதுலே ஒரு இது இருக்குது. அவர் இங்கே வந்து இவ்வளோதான் பேசினாரு, இவ்வளோதான் இது பண்ணாரு,
இந்த 2 நிமிஷம் பேசினாரு, 5 நிமிஷம் பேசினாரு, 10 நிமிஷம் பேசினாருன்றாங்க. அது ஒரு பிரச்சனையா? அது பிரச்சனையே கிடையாது. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை பார்க்காம இது ஒரு பிரச்சனையை எடுத்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா விஜய்க்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ இருக்கிற இன்னைக்கு இவ்வளோ இது படம் வந்ததுன்னு வைங்களேன், இந்நேரம் வந்து எல்லாரும் படம் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன தெரியுமா, இவங்க வந்து ஐப்போ ஒன்றும் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. படம் எப்படி இருக்குமோ தெரியலையே. அதாவது எச் வினோத் வந்து என்னன்னா ஆடியோ லான்ச்சில் வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்ட்டு, நீ போகிற போகிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுத்தையும் ஏதோ தாக்கியிருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டாக் போயிட்டு இருக்கு. பட் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல எனக்கு. அவர் வந்து காமனாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வரவங்க என்ன அரசியல்வாதிகளா இது சேவை பண்ணுறதுக்காக வராங்க. எவ்வளோ செலவு பண்ணணும் எவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோதான். ஓகே நான் ஒரு கோடி செலவு பண்ணேன்னா எனக்கு ஒரு முடியத்துக்குள்ள ஒரு 5 கோடி சம்பாதிச்சுனா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. யாரும் வந்து இப்போ முன்ன மாதிரி வந்து சேவை செய்யறதுக்கோ அதுக்கோ யாரும் வரல. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க பண்றாங்கன்னாக்கா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான், நம்ம வேற ஒன்றும் சொல்றது கிடையாது. டைரக்டா வந்து இவர் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 கவர்மெண்ட்டும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எடுத்த முடிவு தான் நினைக்கிறேன் நான். இது வேற எந்த நடிகருமே இந்த மாதிரி பண்ணாங்க. விஜய் பண்ணதான்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் வந்து ஹிஸ்ட்ரியிலே எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நடிகருக்கும் இந்த மாதிரி வந்து கொடுத்ததே கிடையாது. ஆக்சுவலி பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆனதே துப்பாக்கியில் ஆரம்பித்தது ஜனநாயகன் வரைக்கும் வந்து கண்டினியூஸாக ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த படத்தில் வந்து அரசியல் பற்றி நிறைய விமர்சனம் வந்து அவர் வச்சுக்கிட்டே இருக்காரு கரண்ட் கவர்மெண்ட் பற்றி. ஸோ அதனால் வந்து இந்த விஷயம் வந்து பெருசாக எல்லாருக்கும் ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா தான் தெரியும். இப்போ மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அதில் வந்து அந்த இதில் ஒரு கோர்ட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் தள்ளி போகும். அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ அவங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் வந்து இப்போ இன்னைக்கு ஹியரிங் வருது இல்லையா, அடுத்து வந்து ஒரு புது டீமை தான் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அந்த 5 பேர் கொண்ட குழு வந்து அவங்க தான் வந்து முடிவு எடுப்பாங்க. சப்போஸ் இன்னைக்கு வந்து அவங்க ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாலும் யூஏ வந்து ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க இந்த சர்டிஃபிகேட் தான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னாக்கா நமக்கு மேபி நாளைக்கு நாளான்னைக்கு கிடைச்சா கூட நெக்ஸ்ட் வீக்ல பிஃபோர் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து வெறிச்சோடி இருந்திருக்காது, பயங்கரமா இருந்திருக்கும். அது மேல்முறையீடு வந்திருக்கு. நான் இப்போ வரும்போது கூட பார்த்தேன். கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆனோடனே சரி இன்னைக்கு படம் எப்படியா பார்த்துடலான்ற ஒரு ஜாயில் இருந்தேன். இப்போ பண்ணியிருக்கிறத பார்த்தா திரும்ப கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணுமோ பேஷண்ட் எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நாங்கள் கியூரியஸாக வெயிட் பண்ணணும். இன்னைக்கு ரிலீஸ் ஆகலை, அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு? இந்த இடத்தையே பார்த்தா வெறிச்சோடி ஐயோ சொல்ல தெரில எனக்கு. ஒரு மாதிரி நேரம் யோசிச்சு பாருங்க, படம் முடிஞ்ச நேரம் வெளியே வந்துட்டு இருப்பாங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒரு வைப்பா அப்படியே எல்லாம் காப்பரா கொடுத்துட்டு வெளியே வர்றது. இப்போ ஒரு மாதிரி வெறிச்சோடி தேட்டருக்கே களை அந்த மாதிரி எனக்கு தோணுது. கோர்ட் வெற்றி கொடுத்து உடனே மேல்முறையீடு பண்றாங்க. இது பின்னாடி யாராவது இருக்கான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருப்பாங்க ப்ரோ, இல்லாம இல்லை. ஏன்னா அது வந்து எப்படி சொல்ல, அவர் இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதனால அவருக்கு நிறைய ப்ரெஷர் எல்லா பக்கமும். ஸோ அதனால மேபி கூட இருக்கலாம், அது ஒரு சாய்ஸாக இருக்கலாம். சாய்ஸ்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் ப்ரோ. அதான் சொல்கிறேன்ல, எங்களுக்கு படம் பார்க்கணும், அது எவ்வளோ நாளும் சரி வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக.